திருமணத்திற்கு முன்ன இந்த மணிமண்டபத்திலே எழுந்தருளக்கூடிய ஒரு நிகழ்வானதை பத்தி பார்த்துட்டு வரும். அதாவது தசரதன், அவனுடைய சேனைகள், அவரோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து உட்கார, ராமன் தன்னுடைய தம்பிகள் புடைசூழ அவர் உட்கார்ந்திருக்க ஒரு சிம்மாசனத்திலே. அப்போ தயரதனுடைய குல தலைவனாக இருக்கக்கூடிய வசிஷ்டன், ஏன்னா அவர் தான் லீட் எடுக்கணும், ஏன்னா அவர் தானே முதல் தலை. குலகுரு இருந்தாருன்னா அவரை கேட்டுக்கிட்டு தான் மற்றது செய்யணும். அப்ப குலகுரு என்ன சொல்றார், ஜனகனை பார்த்து பொண்ணை கூட்டிட்டு வாப்பா சபைக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப ஜனகன் உடனே அவருடைய கீழே கட்டளைக்கு இருக்கக்கூடிய காவலாளிகளை கூப்பிட்டு, நீங்க போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொண்ணு முறை அந்த மணிமண்டபத்துக்குள்ள வரப்போறா. எல்லோரும் பார்க்க போகிறார்கள். ராமன் 2ஆம் முறை பார்க்க போறான். ஏற்கனவே முதல்ல பார்த்துட்டான், அதனால 2வது தடவை தான் ராமர் பார்க்கணும். இப்ப முதல் முறை ஏற்கனவே பார்த்ததுனால அவங்களுக்கும், ஆனா உள்ளுக்குள்ள 2 பேருக்கும் என்ன, இதுதான் இவங்க தானா அவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது ஒண்ணு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கொஞ்சமா அந்த நூலிழை போல அது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அது இருக்கு. அப்ப ராமர் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முதன் முறையாக சீதையை பார்க்க போகிறார்கள். அபிஷியலா பெண் பார்க்கும் படலம்னு வச்சுக்கலாம். என்ன, பெரியவங்க முன்னாடி பெண் பார்க்கின்ற படலம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்த பிறகு மற்ற விஷயங்களை பற்றி அவர்கள் மேற்கொண்டு பேச போகிறார். அப்ப எடுத்த உடனே பெண்ணை எப்படி கூட்டிட்டு வர்றது? சும்மா இருக்கிற ட்ரெஸ்ஸை மாட்டி புடவையை சுத்தி கூட்டிட்டு வான்னு சொல்ல முடியாது இல்லையா? என்ன, ஜனகனுக்கும் தனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னு காட்ட வேண்டாமா? அவனுடைய கௌரவத்தை அவன் எப்பதான் காட்டுறது? அப்ப இந்த பொண்ணுக்கு அழகெல்லாம் பண்ணியில கூட்டிட்டு வர, அதை சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த படலம். சீதைக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணாங்க, அந்த அலங்காரங்களில் எல்லாம் அவள் எப்படி மிளிர்ந்து நின்றாள், அவ வருகின்ற பொழுது எப்படி இருந்தா, அதை ராமன்ல இருந்து எல்லாரும் எப்படி ரசித்தார்கள் அப்படிங்கிறதான் இந்த படலத்துல சொல்ல போகுது. அதுக்கப்புறமா தான் கடிமண படலம்னு வரப்போகுது. அதுல இருவருக்குமான திருமணம் நடக்க போகுது இல்லை. அப்ப இந்த மணிமண்டபத்திற்குள்ள வருவதற்கு முதல்ல என்ன பண்ணிட்டார், ஜனகன் கூப்பிட்டு தன் கீழே காவலாளிகளாக இருக்கக்கூடிய இல்லையா அவங்கள பார்த்து என்ன சொன்னார், பெண்களுடைய பட்டத்துல தானே அவங்க இருப்பாங்க, பெண் அந்த புறத்துல தானே அவ இருக்கணும். அந்த பெண்களுடைய கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றார், போய் சீதைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அதை போன வாரம் பார்த்தோம், போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப என்ன பண்றாங்க, நேரா எல்லாம் சீதைக்கு ஓடி இப்ப சீதைக்கு அழகு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்ப சீவி முடிச்சு சிங்காரிச்சு கொண்டு வந்தா தானே அழகு, அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்பன் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசப்படுற, அவனுக்கு ஒரு மனசுல ஒரு நெருடல் ஏற்படும். என்ன சொல்றான், ஏன்பா சீதை இருக்கிறதுலே அழகு இல்லையா, நீ என்னமா அழகுக்கு அழகு செய்யற மாதிரி இந்த நகைகளை பூட்டுறதுல என்ன பிரயோஜனம் இல்லையா? சீதை இயற்கையாகவே அழகு, நகைகள் எல்லாம் போடாமலே அழகா இருப்பான். அவ வந்தா அழகு, நின்றால் அழகு, கண் அழகு, கால் அழகு, மூக்கழகு, தலையிலிருந்து கால் வரைக்கும் அவளுடைய அழகு, அவயங்கள் அத்தனையுமே அழகு சீதை. அப்படி இருக்கக்கூடிய அழகானவளுக்கு இந்த நகைகள் எல்லாம் பூட்டி இன்னும் அழகு செய்யணுமா? பூட்ட வேண்டிய அவசியம் என்ன? இது எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல கற்றறிந்த உலகத்திலே முட்டாள்தனமான மூட பழக்க வழக்கங்களை வைத்து வாழ்வதற்கு சமமாக இருப்பதாக கம்பன் சொல்கின்றான். புரியுறதா? எப்படி இன்னும் அந்த மூட நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டு இருப்பது போல தோன்றுவதாக அவனுக்கு ஒரு சின்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதான பாடலாக இருக்கு இந்த பாடல். இப்ப படிப்போம். அமிழ் இமை துணைகள் கண்ணுக்கு அணி என அமைக்குமாபோல் உமிழ் சுடர் கலங்கள் நங்கை ஒருவினை மறைப்பது ஓரார் அமிழ் திணை சுவை செய்தன்ன
அழகினுக்கு அழகு செய்தார். இமிழ் திரை பறவை ஞாலம் ஏழ்மை உடைத்த மாதோ. இமிழ் திரை என்று சொன்னால் அப்படி நுரைகள் பொங்கக்கூடிய, திரை என்றால் ஒரு அலை, அப்படி என்ன சொல்றது, சத்தம் போடக்கூடிய, ஒலியை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் சூழ்ந்த இந்த உலகம். மூணு பக்கத்திலையும் அப்படித்தானே, முக்கால்வாசி தண்ணியால் சூழப்பட்ட இந்த உலகம் அறியாமையில இருக்கு. என்ன அறியாம? அழகுக்கு அழகு செய்யறதுன்னு ஒரு யோசனை வச்சுருக்கான் இல்லையா? அழகானதுக்கு இன்னும் என்ன அழகு செய்யறது? அதுக்கு ஏதாவது இன்னும் மிருகுபடுத்த முடியுமா? நீ போடுறதுனால நகைக்கு வேணா அது மவுசா இருக்கலாமே தவிர சீதை இயற்கையிலே அழகு இல்லையா? சீதை இயற்கையிலே அழகு. நீங்க போய் தனியா போய் நகைய போட்டதுனால, பாத்தியா, நகை போட்டதுனால சீதை அழகாயிட்டான்னு சொல்ல முடியுமா? இல்ல, நகைக்குத்தான் பெருமையே தவிர சீதைக்கு அதனால் ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்னா சீதை இயற்கையிலே அழகாக இருப்பவள். அதனால அழகினுக்கு அழகு செய்தார், அது ஒரு அவலமாக தோன்றுகிறதா. அப்படி கம்பனுக்கு என்ன தோணுதான், அழகுக்கு அழகு செய்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தோன்றும். இதுக்கு இந்த பாட்டுக்கு ஒரு அழகான ஒரு ரெஃபரன்ஸ புலவர் ஜெகவீர பாண்டியனார் எடுக்கிறார். எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நீதிநெறி விளக்கத்துல ஒரு பாட்டு ஒண்ணு, அந்த பாட்டோட ஒரு ஒப்புமையாக சொல்றார். அழகான ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றோருக்கு கல்வி நலனே கலன்களாம், மற்றேர் அணிகலம் வேண்டாவாம், உற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். இதே வார்த்தை பாருங்க, இதே பதத்தை நீதிநெறி விளக்கத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க, சார் படிச்சவனுக்கு எது அழகு? படிச்சவனுக்கு என்ன அழகு? கல்விதான் அழகு. படித்த கல்விதான் அவனுக்கு அழகை தரும். எப்படி படிச்சதுனால நிறைவு இருக்கும், நிறைவினால் ஒழுக்கம் இருக்கும் இல்லையா? கற்றதால் ஆய பயன் என்கோள், அதெல்லாம் சொன்னார். கற்றவனுக்கு என்ன சார் விதி? அழகா என்ன சொன்னான் திருக்குறள், என்ன சொன்னா? கற்றதால் ஆய பயன் என்கோள். எப்படி இருப்பான்? நற்றார் தொழாள் எனின், மதிப்பு மரியாதை தெரிஞ்சவனா இருப்பான். இருக்கணும், இருக்கிறவன் தான் படிச்சவன் இல்லையா? அது தெரியாம கொஞ்சம் மேலாப்புல பேசிட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? எவ்வளவு படிச்சுட்டு திமிர்ல ஆடிட்டு இருக்கான் பாருங்க, சொல்லுவோமா இல்லையா? அப்ப படித்தவனுடைய அழகு என்ன? அடக்கம் ஒழுக்கம் என்பது இருத்தல் அவசியம். அப்ப கற்றவனுக்கு அவன் கல்வி அந்த அறிவை தருகிறது. கற்றோருக்கு கல்வி நலனே கலன் அணிகலனாம், கல்விதான் அவனுக்கு அணிகலனாக இருக்கு. அப்போ மற்றொரு அணிகலன் வேண்டாமே, அவனுக்கு வேற என்ன அணிகலன் வேணும்னு கேட்க. மற்ற வேற ஏதாவது அணிகலன் அவன் போட்டு நிக்கணுமா படிச்சேங்கிறதுக்காக? ஒரு கோல்டு செயினை போட்டா தான் நான் எம்எஸ்சி படிச்சேன்னு யாருக்காவது சொல்றது இல்லையா? நான் பிஎஸ்சி முடிச்சேன்னா 2 ரெட்டவடை செய்யணும், எம்எஸ்சி படிச்சதுக்கு 8 கிராம் செய்யணும், பிஹெச்டி முடிச்சேங்கிறதுக்காக பெரிய சங்கிலி செய்யணும் போட்டுக்க முடியுமா? அது போட்டதுனால நான் படிச்சேன்னு ஆயிடுமா? இல்லையே. அது புற அழகே தவிர கல்வியினுடைய அழகு என்ன? அடக்கத்தை தருவது கல்வி. அப்போ கல்வி படித்தவனுக்கு எது அழகு? அவனுடைய நடத்தை அழகாக இருக்கும், மற்ற அணிகலன்கள் வேண்டாம். அவன் கல்வியே அவனுக்கு அழகு. முழுமணிக்கு பூணுக்கு பூண் வேண்டாம், அழகாக இருக்கக்கூடிய முத்துமணி மாலை முழுமையாக இருக்கக்கூடியதற்கு இன்னொரு முத்துமணி மாலை கொண்டு போய் சேர்த்தியா? சேர்க்க மாட்டேன். ஒரு முழுமை பெற்ற ஒரு ஹாரத்திற்கு, ஒரு முழுமை பெற்ற ஒரு அழகான நகைக்கு இன்னொரு நகையை கொண்டு வந்து வைத்து அதுக்கு அழகுக்கு அழகு சேர்ப்ப மாட்டோம். அதுபோலத்தான் இன்னொரு அணிகலனை வைத்து கற்றவனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரே அழகுக்கு அழகு செய்தார் என்று நீதிநெறி விளக்கத்துல பேசுறார். இப்ப இது எதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கார் அப்படின்னா, இதே பகுத்தறிவினுடைய ஒரு தாக்கத்தை இங்கே கம்பன் பேசுகின்றான். சீதை இயற்கையிலே அழகானவள், அவளுக்கு போய் அழகுக்கு அழகு செய்யற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? அணிகலன்களை பூட்டுகிறார்களே. எப்பேற்பட்ட அணிகலன்களா? அது எப்படி இருக்கான்? அது எப்படி இருக்கான்? அழகா இருக்கு கண்ணு. கண்ணு பார்க்க அழகா இருக்கு இல்லையா? ஆனா அந்த அழகான கண்ணை பார்க்க முடியாம
அந்த அழகான கண்ணை நல்லா உத்து பார்க்க முடியாம என்ன பண்ணுதா, அந்த இமைகள் தடுத்து கொண்டே இருக்கின்றனவா. என்ன, அந்த இமைகள் அழகான கண்ணை பார்க்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். இல்ல, கண்ணுக்கு எப்படி இமைகள் மறைக்கின்றனவோ அதுபோல அந்த அழகை கெடுப்பது அல்லது அந்த அழகை பார்க்க முடியாமல் நிறுத்துவது போல சீதைக்கு ஒளி வீசும் ஆபரணங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்களே, இது என்ன அர்த்தம்? அழகுக்கு அழகு செய்வதா? எப்படி அழகுக்கு அழகு செய்வதா? இந்த உலகத்தில் இந்த மடமை எப்பத்தான் போக போகுதோன்னு கம்பன் வேதனைப்பட்டு சொல்லுவதை போல் பேசுகின்றான். இதுல என்ன அப்படின்னா, இது எப்படி எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொன்னா, நயமாக சொல்லக்கூடிய ஒரு பாட்டு, அது நெகட்டிவா சொல்லி பாசிட்டிவா ஏத்துறதுன்னு புரியுறதா? அதாவது நெகட்டிவா சொல்ற மாதிரி பாசிட்டிவா ஏத்துறார். என்ன சொல்றார்? அப்பா, அவள் அழகிலே பிறந்தவள், அழகாகவே இருப்பவள். நகையெல்லாம் போட்டு அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவள் அப்படியே மணிமண்டபத்துக்கு போன்னு சொன்னாலும் ஏத்துப்பாங்க. எல்லாருக்கும் அவன் மேல ஒரு ஆசை உண்டு. அவ்வளவு அழகானவள், லட்சணத்துக்கு லட்சணம் சீதை இல்லையா? சீதையினுடைய இலக்கணத்தை நம்ம என்ன சொல்ல முடியும்? அவ்வளவு அழகு. அப்பேற்பட்ட அழகிக்கு நம்ம தனியாக அணிகலன் பூட்ட தேவையில்லை. இருந்தாலும் அவர்கள் குல மரபிற்காக சில நகைகளை அவர்கள் பூட்டினார்கள். அதனால் அந்த நகைகள் போட்டதை அவங்க தடுக்கல. ஆகவே அந்த நகைகளுக்கு வேண்டாலும் சீதையின் மேல் பட்டதினால் பெருமையை தவிர சீதைக்கு அதனால ஒண்ணும் கிடையாது. அது இல்லாமலே அவள் அழகுக்கு அழகாக இருந்தாள் அப்படிங்கிறத அழகான வார்த்தையிலே சொல்லி நம்மை இப்ப ஒவ்வொரு அணிகலன்களும் போடும் பொழுது எப்படி அந்த அணிகலன்கள் இருக்குங்கிறத பத்தி பேசுறார். அது எப்படியெல்லாம் வந்தது. இங்க கம்பனுடைய ஒப்புமைகள் அந்த மாதிரி இருக்கும். இந்த கற்பனைகள் இந்த இடத்துல எல்லாம் இந்த பாடல்களிலே நம்ம வியக்கக்கூடிய வகையிலே அவருடைய பாடல்கள் வரிகள் எல்லாம் அப்படி விழுந்திருக்கு. அதை பார்ப்போம். கண்ணன் தன் நிறம் தன் உள்ள கருத்தினை நிறைத்து மீதிட்டு உள்நின்றும் கொடிகள் ஓடி உலகெங்கும் பரந்த என்ன வண்ணம் செய் கூந்தல் பார வளையத்து மழையில் தோன்றும் விண்ணின்ற மதியின் மெய்ப்பூன் சிகழிகை கோதை வெய்தார். என்ன பண்ணிருக்காங்க? அவனுடைய தலைய வாரி அது கொண்டையாக்கி அதுல பூ வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான நிகழ்ச்சி. சரியா? முதல்ல எடுத்தவொடனே தலையை செய்வாங்க இல்லையா? தலை செய்யணும் இல்லையா? முதல்ல எல்லாம் தலை சிகையினுடைய அலங்காரத்தை பண்ணணுங்கிறதுக்காக சிகை அலங்காரமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவளுக்கு அந்த கூந்தலினுடைய சமாச்சாரத்தை திருத்தி அவளுக்கு அங்கே அதுக்கு மேல கொண்டன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு சொருகுறாங்க. இதை கம்பன் ஒப்புமை செய்கிறான். எப்படி ஒப்புமை செய்யறானா, இந்த முடி இருக்கு பாத்தீங்களா, கூந்தல், அவளுடைய சீதையினுடைய கூந்தல். சீதையினுடைய கூந்தல் எப்படி இருக்கு? கண்ணங்கரையர்னு இருக்கு. கருமையான கூந்தலா இருந்தா அழகு. இப்ப அந்த கருமை எங்கேருந்து வந்ததா? இப்ப அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன். இந்த கருமை சாதாரணமா வந்துடலையா? எப்படி ஆகி போச்சானா, கண்ணன் என்று சொல்லுகின்றான். கண்ணன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க உடனே கிருஷ்ண பகவான் எடுக்கக்கூடாது. கண்ணன் சொன்னால் என்ன? அவள் கண்ணை நிரப்பியவன் யார்? ராமபெருமான். சரியா? அவனை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு இல்லையா அவளுக்கு? அந்த பூத்து போனதினாலே அவனுடைய நிறமானது இவள் மனசிற்குள் ஓடி, எப்படி எப்படி பாருங்க, இவர் எழுதுறாரு பாருங்க, இவனுடைய மனசுக்குள்ள ஓடி அந்த ஓடிய விஷயம் எப்படி வெளியில கொண்டு வர்றதுங்கிறத பார்த்து அது கருங்கூந்தலாக வெளியே வந்ததாம். சரியா? எப்படி ராமனுடைய கருமை எப்படி சீதையினுடைய கூந்தல் கருப்பா இருக்குங்கிறதுக்கு ராமனுடைய கருவை, அந்த கருமையானது சீதைக்குள்ளே புகுந்து சீதையினுடைய கூந்தலை கூட கருமையாகி விட்டது. சரியா? அப்படி கருமையாக வெளியே பட்டது. என்ன அழகான வார்த்தைகள்! இதுதான் கம்பனுடைய ஓமைகளுக்கு உச்சகட்டம்.
கண்ணன் தன் நிறம் தன் உள்ளத்து கருத்தினை நிறைத்து, அவள் உள்ளம் முழுக்க நினைத்து மீதிட்டு அப்படியே பொங்கி உள் நின்றும் உள்ளுக்குள் அப்படியே முழுமையாக ததும்பி கொடிகள் ஓடி, அவளுடைய கூந்தலாக ஓடி உலகெங்கும் பரந்தன்ன, உலகம்னா அவளுடைய கூந்தலாக அங்கே விரிந்து தொங்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. வண்ணம் செய் கூந்தல் பார வளையத்து மழையில் தோன்றும் மின்னின்ற மதியின் மெயின் பூன் சிகழி கோதை வெய்தார். அப்படி அழகான கூந்தலா இருக்கு பாத்தீங்களா இல்லையா? அந்த கூந்தல் எப்படி இருக்கா? அப்படி அழகான கூந்தலாக இருப்பது கருமையான மேகம் போலவும், சரியா? அந்த மேகத்திடையே திடீரென தோன்றுகின்ற சந்திரன் எப்படி இருப்பான்? வெள்ளையா. அதுபோல மென்மையான மலர்களால் செய்த சிகழி என்று சொல்லக்கூடிய ஒரு கொண்டையை அவள் தலையில் வைத்தார்கள். இப்ப கருமை நிறம், ராமனால் கருமை நிறம் அவளுக்கு. எப்படி? ராமனுடைய நிறத்தினால் அவளுடைய கூந்தல் கருமையாகி, அந்த கூந்தலின் மீது வைத்திருக்கக்கூடிய வெள்ளையாக மலரால் சுடப்பட்ட அந்த கொண்டையான விஷயம் சிகழி அப்படின்னு சொல்றாங்க. சிகைக்கு மேல் வைப்பது, சரியா? அதனால சிகழி என்று சொல்லக்கூடிய அந்த கூந்தல், கூந்தலின் மேல் வட்டமாக வைக்கக்கூடிய ஒன்று பூமாலையை போல் அந்த சிகழி. அது எப்படி இருக்காம்? வெண்மதியை போல, சந்திரனை போல் இருக்கிறது. அப்போ தலையில வைக்கக்கூடிய கொண்டைக்கு இது ஒரு கற்பனை. எந்த கற்பனை? மேகத்தினிடையே தோன்றுகின்ற சந்திரனை போல். அந்த கருமைக்கு சொல்லிட்டார் ஏற்கனவே, ராமர்னால கருமையிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீதையும் ராமனும் எந்த வகையிலும் நீங்க வித்தியாசம் பார்க்க முடியாது என்பதை குறிப்பாக பேசக்கூடிய இடம் இது, இல்லையா? சீதை தான் ராமன், ராமன் தான் சீதை. இந்த இடத்துல அதை குறிக்கக்கூடிய விஷயமாக வரக்கூடியதா இருக்கு. அடுத்ததாக சுட்டி, சுட்டிய வைக்கிறான். நெத்தி சுட்டின்னு சொல்றோம் இல்லையா? அதை வைக்கிறான். பாரு என்ன அழகான, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒப்புமைகள் எல்லாம் கொடுக்கிறார் கம்பன்கிறத நம்ம கம்பனில் இருந்து தான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். இதெல்லாம் பார்த்து இவருக்கு எப்படி இந்த யோசனை வந்ததுன்னு நமக்கு தெரியல. இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அப்புறம் யோசிச்சிருக்கார். என்ன சொல்றார்? சுட்டி, நெத்தியில சுட்டி வைக்கிறாங்க இல்லையா? இவ்வளவுதான், நெத்தியில சுட்டி வைக்கிறாங்க. இதுதான் விஷயம். இந்த நெத்தி சுட்டிக்கு ஒரு ஒப்புமை தர என்ன சொல்றாரு? விதியது வகையால் வான மின் இனம் பிறையை வந்து கதவுகின்ற என்ன கொழுது ஒளி கலைஞள் தூங்கி மதியினை தந்த மேகம் மருங்கு நா வளைப்பதென்ன பொதியிருள் அழகப் பந்தி பூட்டிய பூட்டும் இட்டார். இப்ப நெத்தியில நெத்தி சுட்டிய வச்சிருக்கிறாங்க. இந்த நெத்தி சுட்டி வச்சது எப்படி இருக்கான்? சரியா? ஒரு சின்ன சின்ன நட்சத்திரங்கள் எல்லாம், வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அது என்ன சொல்றார் ஒப்புமை? விண்மீன்கள்னு சொல்றார். சரியா? விண்மீன்கள் அப்படித்தானே சொல்றோம். சில சமயங்கள்ல விண்மீன்கள்னு தானே பேர் நட்சத்திரத்தை. இந்த விண்மீனா இருக்கிறதுனால என்ன பண்ணும்? அது கடல் என்ன ஆகுது? அந்த ஆகாயம் என்கின்ற கடலிலே அது மிதந்து போகுதாம். மிதந்து போய் அது என்ன பண்ணுது? அங்கே இருக்கக்கூடிய சந்திரனை கவ்விக்கொள்வதற்காக போகுதாம். எப்படி? அங்க சந்திரன் இருக்கா இல்லையா? முழுமதி சந்திரன் இருக்கான். யாரு? ஆகாயத்துல. அந்த ஆகாயத்திலே அந்த சந்திரனை பிடிப்பதற்கு இந்த இந்த விண்மீன்கள் எல்லாம் துரத்தி போவது போலே, சரியா? துரத்தி போவது போலே சுட்டி, நெத்தியில் இருக்கக்கூடிய சுட்டி, அதுதான் விண்மீன். சரியா? அவளுடைய முகமானது சந்திரன். இந்த முகத்தை, இந்த முகச்சந்திரனை அது என்ன பண்ணுதான்? வந்து அப்படியே எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த நெத்தி சுட்டியானது வந்து சேருவது போல் இருக்கிறதாம். இதுக்கு இன்னொரு ஒப்புமையும் தர. ஒரு கண்ணுக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாடு இருக்கு, அம்மா மாடு இருக்கு.
தாய் மாடு என்ன பண்ணும்? கண்ணுக்குட்டிய பாசத்தோட, கண்ணுக்குட்டி அவுத்து விட்ட உடனே கண்ணுக்குட்டி ஓடி வருமா? ஓடி வந்தவன தாய் என்ன பண்ணும் சொல்லுங்க? தன் நாக்கினால் அந்த கண்ணுக்குட்டிய நக்கும் இல்லையா? நாக்குனால என்ன பண்ணும்? அந்த கண்ணுக்குட்டிய நக்கும். வாத்சல்யம்னு சொல்றது. நாக்குனால அந்த கண்ணுக்குட்டிய நக்கும். அப்போ அதுக்கு என்ன சொல்றார்? இத பாரு, இதெல்லாம் இவருக்கு எப்படித்தான் இவருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருதுன்னு தெரியல. கூந்தல் தாய் பசுவம், சரியா? கூந்தல் தாய் பசு, சரியா? அதுல இருக்கக்கூடிய இந்த நெத்தி சுட்டியானது தாய் பசுவினுடைய நாக்கு. முகங்கிறது கண்ணுக்குட்டி. அப்ப கூந்தல் தாய் தன்னுடைய நாக்கை நீட்டி, எது? அந்த நெத்தி சுட்டியை நீட்டி முகத்தை நக்குகின்றதாம். என்ன? வாஞ்சையினாலே. எப்படி பாருங்க, இவருடைய எண்ணங்கள் பாருங்க எப்படி போகுதுன்னு. தாய் பசு தன்னுடைய நாக்கை கண்ணுக்குட்டியில போட்டு நக்கக்கூடிய அந்த அன்பினுடைய பிணைப்பை எந்த கற்பனை? நெத்தி சுட்டியானது தலையில வச்சதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இதுதான் கம்பனுடைய உச்சம். இதனாலதான் கம்பன் கவி சக்கரவர்த்தியா இருக்கான். ஏன்னா இந்த கற்பனையை எவனாலையும் செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய அறிவுக்கு நான் சொல்றேன். எனக்கு அந்த அளவுக்கு நம்ம நிறைய படிச்சுட்டோம் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம படித்ததிலே இப்படி ஒரு விஷயத்தை, இப்படி ஒரு ஒப்புமையை கம்பனால் செய்ய முடியுது என்று சொன்னால் இது யோசனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா யாராலையும் சாதாரணமா நினைக்க முடியாது. ஒரு நாக்கு, ஒரு தாய் பசுவினுடைய நாக்கு கண்ணுக்குட்டியை எப்படி அந்த ஆனந்தத்திலே, ஆசையிலே, அபிலாஷையிலே, அன்பினாலே அதை நக்குகின்றதோ, நக்கும் பொழுதுதானே அந்த கண்ணுக்குட்டியின் மீது பாசம் வரும், பாசத்தினால் பால் சுரக்கும். அதுபோல கூந்தல் என்கின்ற தாய் சுட்டி என்கின்ற நாக்கை முகம் என்கின்ற கண்ணுக்குட்டியிலே போட்டு அதை நக்குகின்றது பாசத்திலே என்று சொல்லி கம்பன் இந்த சாதாரண நெத்தி சுட்டிக்கான ஒரு சமாச்சாரத்தை அவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அப்போ ஒரு சாதாரண நெத்தி சுட்டி, சீதையினுடைய நெத்தி சுட்டிக்கு அழகான தாய் கண்ணுக்குட்டியுடைய ஒரு விளக்கத்தை வச்சிருக்கான்னு சொன்னா, இப்படி யோசிச்சு பாருங்க. யார் உலகத்தின் தாய்? சீதை என்பவள் உலகத்தின் தாய் இல்லையா? அவளுடைய வாஞ்சையாக இருக்கக்கூடிய தாய் பாசமானது அவள் முகத்திலே இருக்கக்கூடிய கண்களின் வழியாக அவளுடைய கடாட்சம் கிடைக்கணும் தானே சார் எல்லாருமே ஓடி வேலை செய்கிறோம். திருமகளுடைய கடாட்சம் கிடைக்கணும் தானே எல்லாருமே வேலை செய்யறோம். சொல்லுங்க பாப்போம். எதுக்கு வேலை செய்யறோம்? எதுக்கு ஆடுறோம்? எதுக்கு பாடுறோம்? எதுக்காக நிக்கிறோம்? எல்லாமே அவளுடைய கருணையினால தானே. திருமகள் கடாட்சம் வேணும் தானே சொல்றோம். லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு பேசுறோமா இல்லையா? அவளுடைய வாஞ்சையினாலே இந்த குழந்தைகளை அத்தனை பேரையும் ஒரு தாய் தன்னுடைய கன்றை நக்குவது போல தன்னுடைய கருணா கடாட்சத்தினால் நக்கிக் கொண்டு இருக்கிறாள். ஆகவே உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்லைன்னா என்னைக்கோ உலகம் விழுந்திருக்கும். மறுக்க முடியாத உண்மை. என்ன அழகான விஷயம், ஒரு சூட்சமமான ஒரு கருத்து. இதுதான் நம்ம கம்பனியில் நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக இப்போ நெத்தி சுட்டிக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டேன். முதல்ல தலையில வச்ச கொண்டைக்கு ஒரு கதை சொன்னேன். அடுத்தது நெத்தி சுட்டிக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்க. அடுத்தது குழை அணிதல் அப்படின்னு சொல்ற. குழை, அவ குழை அணிதலை என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு விளக்கம் தர்றார், பார்ப்போம். முதல்ல பாட்டை படிச்சிருவோம். பாட்டை படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயத்துல வரும். வெள்ளத்தின் சடிலத்தான் தன் வெண்சிலை இருத்த வீரன். இது முதல்ல ராமனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு. வெள்ளம் என்றால் தண்ணீர், சரியா? வெள்ளம் என்பது தண்ணீர். சட்டிலம் என்று சொன்னால் மேலிருந்து கீழே விழக்கூடிய, தாரையாக விழக்கூடிய ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளம்னா இந்த இடத்துல கங்கை நீரை சொல்கின்றார். கங்கை நீரை, அதனுடைய ஓடுகின்ற வேகத்தை
தன் சடையிலே தாங்கிக் கொண்டவன் யார்? சிவபெருமான். என்ன அழகான வார்த்தை பாருங்க. வெள்ளத்தின் சடிலத்தான் தன் வெண்சிலை இருத்த வீரன். அவன் என்ன பண்ணிருக்கான்? அவன் கொடுத்திருக்கக்கூடிய தனுசை உடைச்சவன் இருத்த வீரன், உடைச்சிருக்கான் இல்லையா? அப்பேற்பட்டவன் தள்ளத்தன் ஆவி சோர தனிப்பெரும் பெண்மை தன்னை அள்ளிக்கொண்டு அகன்ற காலை அல்லல்கொள் ஆம்கொள் என்பாள் உள்ளத்தில் ஊசலாடும் குழை நிழல் உமிழ் இட்டார். இப்போ அந்த வில்லை உடைத்திருக்கக்கூடிய ராமன், அப்பேற்பட்டவன், தன்னுடைய உயிருக்கு ஒப்பான ராமனாக இருக்கக்கூடியவன், கவர்ந்து கொண்டு போன அந்த இளைஞன் யார? அள்ளிக்கொண்டு அகன்ற காளை. தன்னை அப்படியே அப்படியே என்ன பண்ணிட்டான்? மனச இழுத்துக்கிட்டு போன காளை அல்லல்கொள் ஆம்கொள். அவனா இவன்? இல்லை, இவன் வேறையா? சீதையின் மனசுல ஒரு யோசனை. இப்போ நம்ம இழுத்துக்கிட்டு போனவன் யாரு? கன்னி மாடத்திலே நான் நின்று கொண்டிருந்த பொழுது, கன்னி மாடத்திலே நான் நின்று கொண்டிருந்த பொழுது வீதி வழியாக போன ஒரு இளைஞன், ஒரு கட்டழகன், ஒரு காளையானவன், கண்ணோடு கண்ணை கவ்வி என்னை இழுத்து கொண்டு போனவன் அவன்தானா இவன்? இல்ல இவன் வேற யாரோ? யார்? அதுக்குதான் என்ன சொல்றார்? அல்லல் கொல் அல்லன் கொல் ஆம் கொல் என்பாள். அவனா இல்லையா என்று ஐயுறும் சீதை. ஏன்னா அவளுக்கு அந்த இன்னொரு தெளிவில்லை. என்ன காரணம்னா, ஓடி வந்து சொன்னவங்க காதுலதான் கேட்டிருக்கா. இன்னும் அவ தான் நேரடியா பார்க்கல இல்லையா? வில்ல உடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் மனசுல என்ன நினைக்கிறான்? நாம் பார்த்ததா தான் இருக்கணும்னு இவன் மனசுல கற்பனை பண்ணிக்கிறான். ஆனா ஒன்னும் நேரடியா பார்க்கல இல்லையா? சீதை ராமன் தான் தெளிவுறுவது எப்போ? அவைக்கு வந்து அவன் ராமனை பார்த்தால் ஒழிய அவளுக்கு தெரிய போகுது. அப்ப அந்த மனசுல அந்த ஒரு சின்ன சந்தேகம், ஒரு கேப், ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு அவன் மனசுல. அந்த கொஸ்டினோட தான் அவன் இருக்கா. அப்போ நான் பார்த்தவன் தானா அந்த இளைஞனா? இல்லை, இவன் வேற இல்லையா? அல்லன் கொல் ஆம் கொல் என்பாள் உள்ளத்தின் ஊசலாடும். இப்படி ஊசலாடுகின்ற மனதை போல. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்படி மனசு ஊசலாடுது இல்லையா? அதுதானா இதுதானா அப்படின்னு மனசு திண்டாடுது பாருங்க. அந்த திண்டாட்டத்தை என்ன சொன்னா, அப்படியே அவ காதுல அணிந்திருக்கக்கூடிய காதணி ஆகிய காது குழைகள் ஆடுதான். எப்படி ஆடுது? இது ஊசலாடுறது மாதிரி அது ஆடுது. எப்படி ஊசலாடுது? ராமந்தானான்னு தெரியாத ஒரு மனமாக, தவிக்கின்ற ஒரு மனமாக மனம் எப்படி தவிக்கிறதோ சீதைக்கு, அதுபோல் அவளுடைய காதணிகள் ஆடிக்கொண்டிருக்கு. காதணிக்கு என்ன ஒரு ஆங்கிள் பாருங்க. காதணிக்கு எவ்வளவு ஒரு ஆங்கிள். இப்போ முதல்ல தலையில வச்சிருக்கக்கூடிய கொண்டைக்கு ஒரு ஆங்கிள் சொன்னார். அடுத்ததாக நெத்தி சுட்டிக்கு ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கார். அடுத்ததாக குழை என்று சொல்லக்கூடிய காதணிக்கு ஒரு ஆங்கிள் சொல்லிட்டார். அடுத்தது பார்ப்போம். கழுத்தணி, கழுத்து அணி, அழகான கழுத்து. அவளுடைய கழுத்து என்ன? பெண்களுடைய கழுத்தை சங்கு கழுத்துன்னு சொல்லுவாங்க. சங்கை போன்ற கழுத்து. அந்த கழுத்தோடு சேர்ந்து அழகான, இங்க வந்து ஒரு உலக நடையை பற்றியான ஒரு விஷயத்தை, உலக நடையிலே இருக்கக்கூடிய நடைமுறை பழக்கத்தான ஒரு விஷயத்தை கம்பன் இங்கே பேச போறான். ஒரு பெரிய விஷயம் அழகா சொல்ல போறான். கோணணி சங்கம் வந்து குடியிருந்தனைய கண்டத்து. சரியா? திருமால் தன் கையில ஒரு சங்கு வச்சிருக்கான் இல்லையா? யார் திருமால்? நாராயணன். நாராயணன் கையிலே சங்கு, ஒரு சங்கு சக்கரதாரியா தானே இருக்கா. இப்ப சங்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த சங்கு எங்க இருக்கான்? சீதையினுடைய கழுத்து. எப்படி? சீதையினுடைய கழுத்து, சங்கு கழுத்துன்னு சொல்றோம் இல்லையா? அது சீதையினுடைய கழுத்துக்கு ஒப்புமையாக சொல்லி, ஈனம் இல் கலங்கள் தம்மின்
இயவன அணிதல் செய்தார். அங்கே ஈனமில்லாத அவளுடைய கழுத்துக்கு பொருந்தக்கூடிய ஆபரணங்களை கொண்டு வந்து சூட்டினார்கள். எங்கே? அவளுடைய சங்கான கழுத்திற்கு ஆபரணங்களை சூட்டுகிறார்கள். அப்ப கழுத்துல போடக்கூடிய நகைகளை போடுகிறார்கள். மானணி நோக்கினோர்தம் மங்கள கழுத்துக்கெல்லாம் தான் அணி ஆன போது தனக்கணி யாது மாதோ. இப்போ இந்த இடத்துலதான் உலக வழக்கு ஒண்ணு சொல்ற நம்ம பார்ப்போம். பெண்கள், திருமணமான பெண்கள் கழுத்திலே இருப்பதற்கு பேர் என்ன? மாங்கல்யம்னு சொல்ல மாட்டோம், திருமாங்கல்யம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? திருமாங்கல்யம்னு பேர். கல்யாணத்துல அங்க கூட நம்ம என்ன சொல்றோம்? திருமாங்கல்ய தாரணம்னு சொல்லுவோம். தாரணம்னா கழுத்துல பூட்டுவது. தமிழிலே இன்னும் தமிழ் படுத்தி சொல்லுவதாக இருந்தால் திரு நான் பூட்டுதல்னு பேர். திரு நான் பூட்டுதல்னு பேர் அதுக்கு இல்லையா? பெண்களுடைய கழுத்துக்கு இப்போ ஒரு 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 கிரகஸ்த பெண்ணுக்கு, இப்ப நம்ம ஞாபகம் வச்சுப்போம், கல்யாணமான பொண்ணுக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்க சொல்லித்தானே எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றோம். அவ கழுத்துல என்ன இருக்கணும்? தொங்க தொங்க தாலி இருக்கணுமா இல்லையா? அந்த தாலியே திருமகளுடைய சிம்பிள் தானே. அப்பேற்பட்ட திருமகளுக்கு நீங்க என்ன புதுசா கழுத்துல போட போறீங்கன்னு கம்பம் கேட்கிறவங்க. அவதாயா அங்க, அந்த திருமகள் தாயா அங்க இருக்கா. அந்த திருமகளுடைய கடாட்சம் இருந்தாதாயா தீர்க்க சுமங்கலி. அந்த குழந்தைக்கு, அந்த திருமாங்கல்யத்திற்கே தெய்வமாகன, அது திருமாங்கல்யத்திற்கே தெய்வமாகிய மாங்கல்ய லட்சுமிக்கு நீ என்ன பெருசா போட போற? இது உலக வழக்கை பற்றி பேசுகின்றான். மான் அணி நோக்கினார் தம் மங்கள கழுத்துக்கெல்லாம் தான் அணி ஆன போது அவளே அணியாக ஆகிறாள். அவள்தான் அணி இல்லையா? மனம்னு சொல்றது இல்ல, திருமணம் தான் சொல்றோம். நல்ல ஞாபகம் வச்சு பாருங்க. திருமணம், திரு இருந்தாதாங்க கல்யாணமே. லக்ஷ்மி சம்பந்தம் இல்லாம கல்யாணமே கிடையாது. யோசிச்சு பார்த்தோம். நம்ம ஒருத்தர மரியாதையை சொல்லும் போது கூட என்ன சொல்றோம்? உயர் திரு சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? சமஸ்கிருதத்துல சொன்னா ஸ்ரீமான், ஸ்ரீமதி, ஸ்ரீ. அப்ப இந்த ஸ்ரீ பதம் யாரை குறிக்குது சொல்லுங்க? அவளைத்தானே குறிக்குது. அப்பேற்பட்டவனுடைய கழுத்துக்கு நீங்க என்ன அணிய போட முடியும்னு கம்பன் கேட்கிறான். தனக்கு அணியாது மாதோ, அவளுக்கு என்ன அணிய கொடுப்ப? நீ எத்த பூட்டினாலும் என்ன, அவ இருந்தாதாயா லட்சுமி கடாட்சம். அவ கடைக்கண் பட்டானா லட்சுமி கடாட்சம், இல்லாதவோ லட்சுமி கடாட்சமே கிடையாது. நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? ஆக அவளுடைய அதுதான் இது ஒரு கழுத்திற்கு நகை போடுவதை கூட நம்மால் அளவிட சொல்ல முடியாது. ஏன்னா சீதையினுடைய கழுத்துக்கு என்னத்தை போடுறது? திருமகள் இருந்தாலே போதும், சந்தோஷம் இல்லையா? ஒரு வீட்டுல நிறைவா இருக்கணும்னு நம்ம என்ன சொல்றோம்? லக்ஷ்மி நிறைஞ்சு இருக்கணும் இல்லையா? திருநிறை சொல்ற கூட அப்படிதான் சொல்றோம். திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, இப்படிதானே சொல்றோம். வார்த்தை அப்படித்தான், ஆசீர்வாதமே அப்படித்தானே சொல்றோம். திருநிறை செல்வன், திருநிறை செல்வி. அப்ப அந்த திருங்கிறது நிறைஞ்சிருக்கணுங்கிறோம். அந்த திரையா இருக்கக்கூடியவளே அவள் தான். அவ கழுத்துக்கு நம்ம என்னத்தை போட போறோம்னு கம்பன் சொல்றான். தனக்கு அணி யாது மாதோ. நம்ம பெண்களே, நீங்கள் எல்லாம் சுத்தி நின்னு அவளுக்கு கழுத்துக்கு அலங்காரம் பண்றீங்களே, உங்க கழுத்துக்கே உங்களுக்கான ஒரு அணிகலனாக, உங்களை பாதுகாக்கின்ற ஒன்றாக, உங்களுக்கே லட்சணத்தை தரக்கூடியவளாக அவள் தான் இருக்கா. அப்பேற்பட்டவளுக்கு நீ என்னத்தை பெருசா அணிகலனை நீங்கள் பூட்ட போகிறீர்கள்? அங்கே பூட்டுவதற்கு நம் கையில ஒண்ணும் இல்லை. பாருங்க, கம்பனுடைய ஒரு விசாலமான எண்ணங்களை நம்ம என்னத்தை சொல்றது சொல்லுங்க. எங்க இருந்து எங்கெல்லாம் போகுது பாருங்க அவருடைய கற்பனை. கற்பனையில் இது யதார்த்தம், இது யதார்த்தமான ஒண்ணு. திருவூட்டுதல், திரு என்கின்ற பதம். ஆகவே திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு அவதான் காரணமாக இருக்கக்கூடியவள். அவ கழுத்துக்கு நம்ம போய் என்னத்தை போட முடியும்? ஒண்ணும் முடியும். அவ இருந்தாதான் மற்ற பெண்களுடைய கழுத்துல இருந்தாலே சுமங்கலி.
இல்லையா? அவ மத்த கழுத்துல இருந்தாலே சுமங்கலியம் அந்த குழந்தை. அது போல இப்ப முத்துமணி மாலையை அணிவிக்கிறார். இதெல்லாம் டாப் பாருங்க, இதெல்லாம் பாருங்க ஒவ்வொன்னாக சொல்லிட்டே வர்றார். முத்துமணி மாலையை அணிவிக்கிறார். இப்ப இதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் சொல்லிட்டார், திருமாங்கல்யத்துக்கு விஷயம் சொல்ல முடியாது, ஆனாலும் கழுத்துல நீ என்னத்தை போட்டாலும் சரி. இப்ப கழுத்துல முத்துமணி மாலையை கொண்டு வந்து போட போறாங்க. போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கோணிலா வான மீன்கள் இளையவன கோத்தட்டு என்கோ வாழ்நிலா வயங்கு செவ்வி வளர்பிறை வகிர்த்தது என்கோ நானில் ஆம் நகையில் நின்று நளிர் நிலா தவழ்ந்தது என்கோ பூநிலம் முளைமேல் ஆற முத்தை யான் புகழ்வது என்கோ. அவளுடைய ஆபரணங்கள் அவள் மீது தவழக்கூடிய விஷயங்களிலே எதை நான் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்னு கேட்கிறார் கம்பர். எதை பத்தி சொல்றது? சரியா? அவளுடைய ஆபரணங்களாக எல்லா ஆபரணங்களும் உலாவுகின்ற பொழுது அவளுடைய கழுத்திலே போட்டிருக்கக்கூடிய முத்து மாலை, சரியா, கழுத்திலே போட்டிருக்கக்கூடிய முத்து மாலை ஆனது எப்படி இருக்கான், அந்த வானப்பாதையிலே அந்த வட்டப்பாதையிலே உலாவும் மின்மீன்களை போன்று அதை எடுத்து கோத்தது போன்றதான முத்து மாலை. சரியா? அதிலிருந்து வரக்கூடிய ஒளியானது எப்படி இருக்கு, வளர்பிறை சந்திரனை துண்டாக்கி செய்யப்பட்டது போல அழகான ஒரு ஒளிரும். அந்த பலரும் நிறைகின்ற அந்த சபையிலே ராமன் அவளை பார்க்கணுங்கிற மாதிரியாக அந்த முத்து மாலையினுடைய அலங்காரம் அங்கே செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருப்பது நாம் என்னன்னு அவளை நான் வர்ணிக்கிறதுன்னு பேசுறப்போ முத்து மாலையினுடைய அணிகலன் கூட அதற்கு என்ன சொல்லிட்டாரு, விண்மீன்கள் எடுத்து கோத்தது போலே. அதுக்கு அந்த வெளிப்பு எங்கேயாவது வருதான், சந்திரன் அதனுடைய வெண்மையை தந்தது போலே அதை அவர் கழுத்திலே போட்டு இருப்பதாக, அந்த போட்டிருக்கக்கூடியதாக அவள் வந்தாள்னு வச்சுப்போம் சபைக்குள்ள. இப்ப என்ன பண்ணும், எல்லாரையும் இழுக்கக்கூடிய அது அந்த முத்து மாலையினுடைய அழகினால் அவர்கள் பார்ப்பார்களா? இதுல இன்னொரு சேட்டையா சொல்றார் பாருங்க, முத்து மணி மாலையினுடைய அந்த வெளிச்சம் அந்த அழகு அந்த வெண்மையினால் அவர்கள் பார்ப்பார்களா? இல்லை. சரியா? ராமனை பார்த்த உடனே ஒரு வெக்கம் வரும் இல்லையா சீதைக்கு? வருமா வராத? என்னதான் இருந்தாலும் பொண்ணு தானே, அதனால ஒரு வெக்கம் வரும் இல்லையா? அந்த வெக்கத்தை பார்த்து அதுல ஒரு வெளிச்சம் வருமா, அந்த வெளிச்சம் ஒண்ணு வருமா, அந்த வெளிச்சத்தினால அது அழகாக இருக்குமா? எந்த ரெண்டுத்துல எது அழகா இருக்கும்னு எனக்கு தெரியலேங்கிறான் கம்பன். ஒண்ணு அவள் நாணுகின்ற நாணம் அழகாக இருக்குமோ, அல்லது அவள் போட்டிருக்கக்கூடிய முத்து மாலையினுடைய வெளிச்சம் வருகின்ற அழகு அழகாக இருக்குமோ. ரெண்ட கம்பேர் பண்ணா எது அதிகமா இருக்கும் என்னால சொல்ல முடியலே. ஆகவே இது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல. அத அப்படி சொன்னவருக்கு அது ஏதோ மனசுல அதை முழுமையா செஞ்ச மாதிரி அவருக்கு தெரியல. ஆகவே அடுத்த ஒரு பாட்டையும் சேர்த்து வைக்கிறார். இந்த பாட்டுல கம்பன் ஒரு உயரிய தத்துவத்தை சொல்லுகின்றான். இந்த வரக்கூடிய பாட்டுல அந்த பாட்டினுடைய பொருள் என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல பாட்டை பார்ப்போம், அப்படி என்ன உயரிய கருத்து என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மெய்கொள் சீரடியை சேர்ந்து முளரிக்கும் செம்மையீந்து தையலால் அமிழ்ந்த மேனி தயங்கு ஒளி தழுவிக்கொள்ள வெய்யபூன் முளையில் சேர்ந்து வெண்முத்தும் சிவந்தக என்றால் செய்யவார் சேர்ந்து உளரும் செய்யராய் திகழ்வர் அன்றோ. என்ன வார்த்தையை சொல்றார்? இப்போ அழகான ஒரு ஒரு ஒப்புமை. இப்ப சீதை இருக்கிறது அழகு, சரியா? சீதையினுடைய நிறம் என்ன? சிவப்பு, மாற்றமில்லை. கிட்டத்தட்ட கோல்டன் கலர்னு சொல்லிட்டோம், அப்படித்தானே சொல்றோம்.
ஸ்ரீ சுக்தத்துல அப்படிதானே சொல்றோம், ஹிரண்ய வரணாம் ஹரிணின்னு சொன்னோம். அவளுக்கு என்ன ஹரிணீம் அப்படின்னு சொன்னா தங்க நிறம்னு பேர். அவள் தங்க நிறத்துல இருக்கிறா, அவ அழகாக இருக்கா. சரியா? இப்போ கேள்வி என்னன்னா, முத்து மாலைய கொண்டு வந்து கழுத்துல போட்டிருக்கோமா இல்லையா? போட்டதுனால முத்து மாலை சிகப்பு கலரா மாறி போச்சு. அதனுடைய உண்மையான நிறம் என்ன? வெள்ளையான கலர். இப்ப என்ன ஆயிப்போச்சு, முத்து மாலை சீதையின் மேனியின் மீது பட்ட உடனே எதை காட்டுகிறது? அவளுடைய சிவந்த மேனியினுடைய ஒளியை காட்டுகிறது அந்த முத்து மாலை. அப்போ வெண்மையை இழந்து சிவந்து நிற்கிறது. அதுக்கு என்ன சொல்றார்? அழகாக சொல்கிறார். இதுதான் இந்த இடம் தான் அழகான ஒரு குறிப்பு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். என்ன சொல்றார்? செய்யவார்க்கு சேர்ந்துளரும் செய்யார் திகழ்வார் அன்றோ. அடே, நல்லவனோட நீ சேர்ந்தா நீயும் நல்லவனா மாறுவடா, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. என்ன வார்த்தை? செய்யவார், செய்யவருக்கு சேர்ந்துளரும் செய்யாராய் திகழ்வர் என்றோ. நீ நல்ல குணத்தோடு சேர்ந்தவனோட நீ சேர்ந்தேன்னு வச்சுக்கோ, நீ எப்படி மாறுவ? நல்லவனாத்தான் இருப்ப. உன் எண்ணம் மாறும், உன் சொல் இப்ப புரியறதா? ஏன் நம்ம ஒரு கூட்ட அமைப்புக்கும் சத்சங்கம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம்? காரணம் என்னன்னு புரியுதா? ஏன்னா செம்மை சேர்ந்த மனிதர்களோடு நாம் சேருகின்ற பொழுது நம் சிந்தனையும் தெளியும், நம்முடைய உள்ளம் தெளியும், நம்முடைய எண்ணங்களும் உயர்வா போகும். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர்னு சொன்னோம். கரெக்டா? டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய நண்பனை பற்றி சொல், நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறேன். காரணம் என்னன்னா, அவன் யோக்கியனா இருந்தா நீ எப்படி இருப்ப? இல்லையா? அவன் ஃப்ரெண்டை காட்டும் போது ஒருத்தன் சீட் ஆட்டத்தில் இருக்கிறான், ஒருத்தன் அங்க தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன புரிஞ்சு போவோம்? சரி சரி வரட்டுமாப்பா, நல்லது பார்ப்போம் அப்புறமான்னு கிளம்பிடுவோம். சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேர்வு எப்படி இருக்கணும்? அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்? தெள்ளந்தெளிந்த செம்மார்ந்து இருக்கக்கூடிய செம்மையான குணம் நிறைந்தவர்களை தேடி நம் அன்பு செய்ய வேண்டும், அவர்களோடு நட்பு பாராட்ட வேண்டும். அதனாலதான் நமக்கு திருவள்ளுவர் சொல்லும் பொழுது பெரியாரோடு நட்பு செய்யுங்கிறார். பெரியவர்களோடு, பெரியவர்கள் குணத்திலே பெரியவர்களோடு நட்பு செய். பெரியவங்கன்னா வயசுல பெரியவங்க இல்ல, குணத்திலே பெரியவர்களோடு நட்பு கொள்ளு. நட்பு இருந்தா நீ என்ன பண்றா? நீ வளர்பிறை போல் நானும் வளர்வாய். உன்னை விட இருக்கிறவனே தம்மா துண்டா இருக்கிறான்னு வச்சுப்பா, 2,000 பையனோட போய் நின்ன நீ எப்படி இருப்ப? உன் புத்தி எப்படி போகும்? இல்லையா? சின்ன பசங்களை சரிசமமா நீ போய் ஓட முடியுமா? உன் வயசுக்கும் உன்னுடைய அனுபவத்திற்கும் உன்னை விட தெளிந்தவர்களோடு உன்னுடைய நட்பு இருத்தல் அவசியம். இப்ப கீழே இருக்கிறவங்களோட நம்ம போய் சேர்ந்து ஒரு நட்பை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? நமக்கு புத்தி அந்த லெவலுக்கு கீழே போக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக அந்த பாட்டை சொல்லும் பொழுதே அந்த பாட்டுல கொண்டு வந்து எதை சொல்லுகிறார் பாருங்க. சாதாரணமான ஒரு நிகழ்வு என்ன? முத்து மாலைய சீதை கழுத்துல போட்டான், இவ்வளவுதானே. இது நேரடியாக சொல்லாம இல்ல, சீதை கழுத்துல போட்டா சிவப்பா இருந்து முடிஞ்சு போச்சு. சொல்லலாமா இல்லையா? சொல்லல. அப்போ அவர் சொல்ல வேண்டிய கருத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன அழகான கருத்துக்களை வைக்கிறார் பாருங்க. ஜென்ரலா கழுத்துல போட்டான், சரி. தையலால் அவிழுது மேனி தயங்கு ஒளி தழுவி கொள்ள வெய்ய பூன் முளையில் சேர்ந்த வெண்முத்தும் சிவந்த முடிச்சிட்டார். பெனாய் பச்சு வெண்முத்து சிவந்து போச்சு. அப்படின்னா என்னையா அர்த்தம்னு போட்டு ஒரு கேள்விக்குரிய போட்டு நம்மளை யோசிக்க வைக்கிறான். என்ன சொல்றான்? அடே, செய்யவருக்கு சேர்ந்துளரும் செய்யாராய் திகழ்வர் என்றோ. முடிஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கை. நீ கடைத்தேறணும் என்று நினைத்தால் உன்னை விட பெரியவர்கள், குணத்திலே பெரியவர்களோடு உன்னுடைய வாழ்க்கையினுடைய நட்பையும் வட்டாரத்தையும் சேர்த்துக்கொள். உயர்ந்த சிந்தனைகள் உனக்குள் வரும். ஏன்னா நீ அவங்களை இமிடேட் பண்ணி அவங்களுடைய குணம் வந்து அவங்கள மாதிரி நீயும் மாறிடுவோம் இல்லையா? பெரியவர்களோடு பழகுகின்ற பொழுது அவர்களுடைய குணநலங்கள் நமக்குள்ள வரும். அவங்க செய்யக்கூடிய செய்கைகள் நம்மை தாக்கும்.
நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா இமிடேட் பண்ணுவோம். இமிடேட் பண்ணி கடைசியில நாம அவங்களா மாறிடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இப்ப நம்ம படத்துல எல்லாம் போய் பாக்குறோம், படத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் இப்ப வர டிவி ஷோ எல்லாம் காட்டுறான். ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தன் இமிடேட் பண்றான், கமலஹாசன் மாதிரி ஒருத்தன் இமிடேட் பண்றான், நடிகைகள் எம்.ஆர். ராதா மாதிரி குரல் இமிடேட் பண்றான், டப்பிங் பண்றான். இதெல்லாம் காசுக்காக பண்றான். குணத்துக்கு வருதா? வரல. புரியுறதா நான் சொல்றது? அதுவே ஒருத்தர் காமராஜரோடவே பக்கத்திலே இருந்து காமராஜருடைய குணத்தை கண்டு கொண்டான் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க, அதை விட உயர்ந்தவன் எவனாவது இருக்க முடியுமா? அதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். மக்கள் வாய்ஸ் இமிடேட் பண்றாங்க, அவங்க கையசைக்கிறது இமிடேட் பண்றாங்களே தவிர நல்லவர்கள் இடத்திலே இருக்கக்கூடிய குணங்களை யாரும் எடுப்பதில்லை. இந்த குணத்தை தவறி விடுகிறார். புரியுதா? அதைத்தான் உண்மையாகவே நம்ம எடுத்துக்கணும். பகவத்கீதையினுடைய சாரமும் அதுதானே. கிருஷ்ணர் என்ன சொல்றார், இப்படி புரிஞ்சுப்போம். சரணடை என்று சொன்னால் என்ன? அர்ஜுனா, நீ நானாக மாறு, நான் நீயாக நிற்கிறேன். நீ மொத்தமா என்னவா மாறணும்? நீ நானா மாறிடு. என் உறவுத்துல நீ வந்துட்டான்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனனுக்கு எல்லாம் ஒன்னா தானே தெரியும். சண்டை ஈஸி தானே. எப்படி கிருஷ்ணர் பாக்குறாரோ அந்த பாரு அவனுக்கும் வந்துடும் இல்லையே. அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், கிருஷ்ணர் அவனுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சார். அவனுக்கு ஒரு கொடுப்பினை, அதுதான் நம்ம சொல்லணும். அவனுக்கு ஒரு கொடுப்பினை, அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு இல்லையா? நாம் அதுதான் தேட வேண்டியதா இருக்கு. இன்றைக்கு நாம் பெரியோர்களை துணை தேடுவது என்பது மிக முக்கியமாக இருக்கு. அதை கம்பன் அழகாக சொல்கின்றான். நீ யாரோடு சேர்றியோ அப்படித்தான் சொல். இப்ப பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல் சொல்றோம் இல்லையா பழமொழி? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். தனியே இருந்தாலும் அது ஒரு வாசனை இருக்குதுல்ல. அப்ப அந்த வாசனை நமக்குள்ள வருது என்று சொன்னால் அந்த குணம் நமக்கு ஒட்டிக்கொள்ளும் அவர்களோடு சேர. அதனாலதான் அந்த மாதிரியான பெரியோர்களோடு சேர்வது போல் எப்படி இருக்கோ அந்த தத்துவத்தை போட்டு முத்து மாலை அவள் உடம்பிலே பட்டவுடன் சிவப்பு நிறத்தை அடைந்தது. அங்க கொண்டு முடிச்சிட்டார். இதுதான் தத்துவத்தினுடைய பெரிய விஷயமாக நமக்கு கம்பன் நமக்கு எடுத்து கொடுக்கிறான். அடுத்தது, கொமை உற வீங்குகின்ற குளிக செப்பு அணைய கொங்கை சுமை உற நுடுங்கின்ற நுசுப்பினாள் பூன் செய்தோளும் இமையுற இமைக்கும் செங்கேள் இனமணி முத்தினோடும் அமைவுற அமைவது உண்டு ஆம் ஆகின் அப்பு ஒக்கும் அன்றோ. இந்த உலகத்திலே அழகாக என்னன்னா, அழகான ஒரு அவள் போட்டிருக்கக்கூடிய அவளுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய அணிகலன்கள் அது எப்படி இருக்கு? அவளுடைய அழகான திரண்ட தோள்கள் மாதிரி இருக்கக்கூடிய அழகான தோள்களிலே விழக்கூடிய ஒன்று ஆக இருக்கு. சரியா? அப்படி இருக்கக்கூடிய அதுக்கு மட்டும் இல்லாமல் அவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முத்தினால் ஏற்பட்ட சில தங்க அணிகலன்களையும் சேர்த்து அவ போட்டிருக்கா. அதையெல்லாம் அவளுக்கு ஒளியோடு ஒளி சேர்ந்தது போலே இந்த பத்மராக கல்லிலே முத்துக்களும் உரைய அமைவது போலே அதுபோல அவளுடைய உடம்பிலே பட்டது அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு ஒப்புமையை இங்கே வைத்துவிட்டு கை கடகம் என்று சொல்லக்கூடிய கையிலே வளை என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த வளை பூட்டுவதை, வளைங்கிறத விட தோல்ல கொண்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கடகம்ங்கிறது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அதை பார்த்துட்டு சொல்றேன். ஆனால் கையிலே அணியக்கூடிய ஒன்று, அதுக்கு கடகம்னு என்று பேர். ஆண்களும் அணிவார்கள். வங்கின்னு இருக்கலாம், கரெக்ட். இந்த பெருசா இப்ப பஞ்சாபி சைடுல கூட போடுறாங்க அவங்க ஒரு மாதிரி, அது ஒரு சில்வர்ல இருக்குது. அந்த கை கடகம் ஆண்களும் போடுகிறார். அப்பேற்பட்ட ஒரு நகை, அதை பற்றி சொல்றார். அதுல என்ன சொல்றாரு பாப்போம். தலை அவிழ் கோதை ஓதி சானகி தளிர்க்கை என்னும் முளரிகள் ராமன் செங்கை முறைமையின் தீண்ட நோற்ற அழியன கங்குள் போதும் குவியல ஆகும் என்று ஆங்கு இளவெயில் சுற்றி அன்ன எரிமனை கடகம் இட்டார். இப்ப பாருங்க, சாதாரணமான ஒரு நிகழ்வு என்ன,
கையை குவிச்சு வச்சிருக்கிறான் சீதை. அதுல கடகம்ங்கிற ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. போடும்போது மனசுல நினைக்கிறாங்க எல்லாரும் என்ன அப்படின்னா, அங்க ஒருத்தன் சிவதனுசு யாராலையும் எடுக்க முடியாத சிவதனுசை எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடைச்சிருக்காரு மனுஷன். அவர் தான் ராமன். யாராலையும் தூக்கக்கூட முடியாதுன்னு சொல்லக்கூடிய சிவதனுசு அவர் என்ன பண்ணியிருக்கார், எடுத்தார். காலா அப்படி ஒரு காலில் ஒரு அழுத்தினார், உடைச்சார். எடுத்தது கண்டனன், இட்டுறது கேட்டனங்கிற மாதிரி வேலையை முடிச்சிட்டார். முடிச்சவர் அங்க அரசவையில் இருக்கார். நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். பண்ணி வச்ச உடனே என்ன பண்ணுவோம், திருமண பந்தங்கள் சடங்குகள் முடிந்த பிறகு பாணிகிரகணம்னு ஒரு விஷயம் இருக்கு. பாணிகிரகணம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், பெண்ணினுடைய கையை ஆணின் கைகளிலே வைத்து பிடித்து கொள் என்று சொல்லுவோம். அதுக்கு பேர் பாணி கிரகணம். பாணினா கையை, கிரகணம்னா பிடிச்சுக்கிறது. இப்படி குவிந்த கையாக பெண் காட்டுவா, இப்படி காட்டணும் முழுமையா. ஆண் தன்னுடைய கையிலே இப்படி முழுமையை பிடித்துக் கொள்வார். இதுக்கு பேர் பாணி கிரகணம்னு பேர். இந்த பாணி கிரகணம் யார் செய்ய போறா நாளைக்கு? எப்பேற்பட்டவன், வில்லை உடைத்த ராமன் கைப்பிடிக்க போகுது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு பெருமை அவளுக்கு, எப்பேற்பட்ட விரதம், அவளுடைய நோன்பு எப்பேற்பட்ட நோன்பு. சீதையின் கையை யார் பிடிக்கிறான்? தனுசு என்று சொல்லக்கூடிய சிவதனுசை உடைத்தவன் அவன் கை பிடிக்க போது அந்த கை எப்படி இருக்கான்? ராமனுக்கு இங்க ஒரு ஒப்புமை தருகிறார், அழகான வார்த்தை. நீங்க பாத்தீங்கன்னா தாமரையானது என்ன பண்ணும், சூரியனை பார்த்தா விரியும் இல்லையா? இல்லையா? தாமரையானது பகலிலே சூரியனை பார்த்தால் விரியும். கரெக்டா? பகலிலே தாமரை தான் விரியும். அழகான விஷயம். இப்ப சூரியன் யார் இருக்கா இங்க? சூரியனாக யார சொல்லலாம்? ராமன். ராமன் தான் சூரிய குலத்துல வந்தவன் சூரியன். ஆனால் சீதையின் கை தாமரை. சீதையின் கை தாமரை. கரெக்டா? ராமன் கை பிடிக்கின்ற பொழுது சீதை கை தாமரை மலரவில்லை, குவிந்த வண்ணமாகவே தன் கையை அந்த தாமரை சூரியனிடத்திலே ஒப்படைக்கிறது என்று கம்பன் சொல்றான். எப்படி? அவ கை தாமரை. தாமரை என்ன பண்ணணும்? ராமனை பார்த்தா கை விரியணும், சூரியனை பார்த்தா தாமரை விரிய வேண்டும். தாமரை விரியல, குவிந்த வண்ணமே போய் கையை கொடுக்க போறான் இல்லையா? குவிந்த வண்ணமே தன் கையை கொடுக்க போகிறாள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விரியாத தாமரை, சூரியன் வந்தும் விரியாத தாமரையாக அந்த சீதை அந்த ராமனிடத்திலே தன்னுடைய கையை கொடுக்க போறாளே, அந்த கை எப்பேற்பட்ட கை, அந்த கை எவ்வளவு பெரிய நோன்பை பெற்ற கை, அந்த கை எவ்வளவு பெரிய வரத்தை பெற்ற கை, அந்த கைக்கு கடகமிட்டார்கள் என்று சொன்னாங்க. முடிஞ்சு போச்சா? அந்த கைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த கைக்கு அந்த வளையலை போட்டிருக்காங்க. பாருங்க, இவருடைய கற்பனைகளுடைய அளவிற்கு நம்ம ஒண்ணும் பக்கமே போக முடியாது. அந்த அளவிற்கான ஒரு ஆழமான கற்பனைகளை, இது ஒரு பெரிய விஷயங்களை அவர் அப்படியே கொண்டு வந்து கொட்டியிருக்கார். அடுத்தது இன்னொரு பாட்டு. அந்த பாட்டிலேயும் ஒரு பெரிய தத்துவார்த்தத்தை நமக்கு சொல்ற, அதையும் படிப்போம் பாட்டை. அந்த பாட்டுக்கான அர்த்தம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு வகுப்பும் போகும். பட் இப்ப முதல்ல அந்த பாட்டை முதல்ல மேலாப்புல தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அந்த பாட்டுக்கான நிறைய ஒப்புமைகள் கொடுத்துருக்காங்க, அதை படிப்போம். சில்லியல் ஓதி கொங்கை திரள்மணி கனக செப்பில் வள்ளியும் அனங்கன் வில்லும் மன்மத சாந்தின் தீட்டி பல் இயல் நெறியின் பார்க்கும் பரம்பொருள் என்ன யாருக்கும் இல்லை உண்டு என நின்று இடையினக்கு இடுக்கல் செய்தார். இந்த உலகத்துல பெரிய டிபேட்டபிள் கொஸ்டின் என்ன சொல்லுங்க பார்ப்போம். உலகத்திலேயே பெரிய டிபேட்டபிள் கொஸ்டின் இன்னி வரைக்கும் எல்லாரும் போட்டு மண்டையை பிச்சுக்கு கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, கடவுள் இருக்காரா இல்லையா? பரம்பொருள்ங்கிறது இருக்கா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த கேள்வி நமக்கு இருக்கு. உண்டுன்னு சில கோஷ்டி இருக்கு, இல்லைன்னு ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. இல்லைங்கிறவன் நிறைய ஃபார்முலா வைக்கிறான், உண்டுங்கிறவன் ஃபார்முலா வைக்கிறான்.
இப்ப என்ன பண்றாரு, இந்த கேள்வியினுடைய ஒரு தாக்கத்தை கம்பன் எங்க கொண்டு வைக்கிறான். இதனால்தான் அவன் கவி சக்கரவர்த்தி. நல்லா யோசிக்கணும். சாதாரணமான விஷயம்தான் இது. என்ன விஷயம்? சீதையை பார்க்கிறான். சீதையினுடைய உடம்பிலே இடையானது இருக்கா இல்லையான்னு கேள்வி. அவ்வளவுதாங்க. அப்படி மெல்லிய இடையா இருக்கா அவளுக்கு. விஷயம் அவ்வளவுதான். அவளுடைய இடையானது மெலிமையாக இருக்கிறது. சரியா? அந்த மெல்லிய இடையை பார்த்தா இடை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வருதுன்னு ஜென்ரலா. இது நிறைய நம்மளுடைய பழைய தமிழ் பாடல்கள் அத்தனை பாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம். இடையே இருக்கா இல்லையா, இடை என்பது உண்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாடல்கள்ல வரிகள்ல எழுதியிருக்கோம். நாமளும் பார்த்திருக்கோம், படங்கள்ல பார்த்திருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். இதனுடைய இன்ஸ்பிரேஷன் இவர் தான். என்ன சொல்றார் கம்பன்? இது சாதாரணமான வார்த்தை. என்ன இடை இருக்கா இல்லையான்னு கம்பனை அங்கு இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள், சுற்றி இருந்தவர்கள் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு சீதையினுடைய இடை மெலிந்த இடையாக இருந்தது என்பதுதான் கூற்று. இதை சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றார், எப்படி சீதையை பார்த்தா சீதைக்கு இடை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வருமோ அதுபோல பரம்பொருள் உண்டா இல்லையான்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்குங்கிற. எங்க கொண்டு எதை சேர்க்கிறார் பாருங்க மனுஷன். இந்த இடத்தை கொண்டு சீதையினுடைய ஒரு சாதாரணமான ஒரு அங்க லட்சணங்களை பேசுகின்ற ஒரு கவிஞன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு காலத்துல நம்முடைய கவிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சிற்றின்பத்தின் பால் பாடல்களை எழுத ஆரம்பித்தார். அதுல கொஞ்சம் மரபு மீறியதாக போச்சு. ஏன்னா அப்படி அந்த காலத்தினுடைய டேஸ்ட் அந்த மாதிரி மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது கம்பனுடைய காலம் அல்ல, கம்பனுடைய காலத்துக்கு பிந்திய காலத்திலே சிற்றின்பம் சேர்த்து பாடல்களை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு கால கட்டாயம் ஏற்பட்டது. சும்மா இப்ப பார்த்தாலும் பரம்பொருளே பேசிட்டு இருந்தா அந்த ராஜாவுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இல்லை. அதனால அவனை என்டர்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், கதாநாயகியை வர்ணிக்கிற மாதிரி சில பாடல்கள் எல்லாம் போட்டு அவனை இழுக்க வேண்டியதா இருந்தது. அப்படிதான் திருகூட ராசப்ப கவிராயர் என்கின்ற ஒருவர் குற்றாலக்குறவஞ்சின்னு ஒரு பாட்டு எழுதினார். அதை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சிற்றின்பம் சேர்ந்த பாடல்கள் இருக்கும். வசந்தவல்லி பந்தாடல் அப்படின்னு வரும். அவ வசந்தவல்லி என்கின்றவள் பந்தாடுகின்றாள் என்று சொல்லும் பொழுது என்ன வரும், இடை முந்தியதோ நடை பிந்தியதோ இப்படி எல்லாம் போட்டு அவள் நம்மள கொக்கி போடுற மாதிரி இழுக்கிறா. அதெல்லாம் சொல்லி சொல்லி பாடல்களை வர்ணித்து 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 அந்த பாட்டினுடைய நடையை கொண்டு போவாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது சிற்றின்பம் சேர்ந்த வரிகளாகவே இருந்தது, நேரடியாகவே. ஆனால் கம்பன் அப்படி பண்ணல. ஏன் கம்பன் தனித்துவத்தோட நிக்கிறான் பாருங்க. பாட்டு சீதையினுடைய இடையை பற்றியது. ஆனா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் என்ன சேர்த்துட்டான், பரம்பொருள் இருக்கா இல்லையான்னு உனக்கு சந்தேகம் வருது பத்தியா, அது மாதிரிடான்ட்டான். அப்ப எங்க கொண்டு போய் ஈக்குவேட் பண்றான், சிற்றின்பத்திலே பேரின்பத்தை நம்மை தேடக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கின்றான் கம்பன். சரியா? இதனுடைய தத்துவார்த்தத்தை இன்னும் டீப்பா இருக்கு, அது நிறைய போட்டிருக்காரு கவிஞர். இதை தவிர ஜெகவீர பாண்டியனார் அருமையாக இதை பத்தியான விளக்கங்கள் கொடுத்திருக்கார். அதை இன்னும் நம்ம ஆழமாக பார்ப்போம் அடுத்த வகுப்பில, அடுத்த செஷன்ல. இன்னும் இதனுடைய பாடல்கள் தொடரும், சீதையினுடைய வர்ணனை தொடரும். தொடர்ந்த பிறகு அவள் மணிமண்டபத்திற்குள்ளே வரப்போகிறாள். மண்டபத்திலே ராமனிலிருந்து எல்லாரும் பார்க்க போறாங்க. பார்த்த பிறகுதான் திருமணம் என்கின்ற ஒரு பந்தம் ஏற்பட போகிறது. ஆகவே அருமையான இடங்கள், சீதையினுடைய வரவு, அவள் வரக்கூடிய இடம், அவளை பார்க்கக்கூடிய மக்கள், ராமன் பார்ப்பது, சீதை ராமனை பார்ப்பது எல்லாம் நடக்க போகுது. நடந்துதான் அவங்க எல்லாருக்கும் சந்தேகம் எல்லாம் தீர்ந்து எல்லாம் முடிய போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி இந்த இடத்துல நிறுத்துறேன்.